நான் இப்ப சொல்ல போற ஒரு சமையல் டிப்ஸ் பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்து சமைக்க வந்திருக்கேன். இப்பதான் வந்து சமையல் பண்ணத என்னன்னே தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். சமையல்ல பெரிய ஜாமவான்கள்லாம் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் தெரியும். பட் ஆனா இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நான் ஒரு ஈஸி டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எல்லார் வீட்லயுமே ஒரு பெரிய தலைவலி புடிச்ச வேலை என்ன பாத்தீங்கன்னா, இட்லி மாவு அரைக்கிறது தான். அது கூட பண்ணிடுறாங்க. ஆனா அந்த மாவு அரைச்சு கரெக்ட்டா இட்லி வராம இருக்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்க்கு தெரியும். தோசை எப்படியோ ஒண்ணு வந்துருங்க. ஒரு நல்லா இருக்கா, நல்லா இல்ல, உளுந்து அதிகம் கம்மி, அரிசி அதிகம் கம்மி, தோசை வந்துரும். ஆனா இட்லி தாங்க இப்ப பிரச்சனையே. அதுக்கு ஒரு ஈஸி டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அரிசி இல்ல உளுந்து எதை வேணா ஆட்டிக்கோங்க. உளுந்து ஆட்டும் போதே நமக்கு தெரியும் வந்து உளுந்து கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க, அதை 2 பாத்திரத்துல சிப் பண்ணி வச்சிருங்க. ஒரு இட்லிக்கு, இன்னொன்னு வந்து தோசைக்கு அப்படின்னு எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு ஆட்டினதுக்கு அப்புறம் இட்லிக்கு தேவையான அளவு ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு, தோசைக்கு தனியா தேவையான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு தனித்தனி பாத்திரத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு இது கன்ஃபியூஸே ஆகாதுங்க. நீங்க எடுத்து ஒரே மாதிரி கலக்கி வச்சுட்டு இட்லி சுட்டுட்டு வரல அப்படின்னா அது கண்டிப்பா வராது. சோ நம்ம